ஆனா சத்தியமா சொல்றேன் ப்ரோ, உங்க எல்லாருக்கும் தைரியம் கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோல வரப்போற பிக் பாஸ் சீசன் 10ல யார் யார் இருந்தா நல்லா இருக்கும், இல்ல இதுக்கு முன்னாடி முடிஞ்சு போன சீசன்ல வந்த போட்டியாளர்கள்ல இந்த ஒரு ஆள் மாதிரி இந்த சீசன்ல ஒரு ஆள் வந்தா நல்லா இருக்கும்னா யாரை சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினை கேட்டு வச்சிருந்தப்பா. கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுல பல பேர் வந்து பல பேருக்கான பேரை கமெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒரு சில பேர் வந்து நிறைய சீரியல் ஆக்டர்ஸ்க்கான பேரை போட்டிருந்தாங்க. முக்கியமா அந்த மகாநதி சீரியல்ல இருந்து ஒரு ஆக்டர் பேரை வந்து நிறைய பேர் போட்டுட்டே இருந்தாங்க. ஒரு சில பேர் வந்து ஒரு சில யூடியூபர்ஸ்க்கான பேரை வந்து போட்டிருந்தாங்க. அதெல்லாம் கூட எனக்கு ஓகேவா இருந்துச்சு. ஒரு சில பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க ப்ரோ, என்ன தெரியுமா, பாரு மாதிரி ஒரு நபர் இந்த சீசன்ல இருக்கணும் ப்ரோ, ப்ரோ வனிதாக்கா மாதிரி ஒரு நபர் இந்த சீசன்ல இருக்கணும் ப்ரோ, ப்ரோ ஆரி மாதிரி ஒரு நபர் இந்த சீசன்ல இருக்கணும் ப்ரோ, ப்ரோ பாலாஜி முருகதாஸ் மாதிரி ஒரு நபர் இந்த சீசன்ல இருக்கணும் ப்ரோன்னு சொல்லிட்டு வேற லெவல்ல நம்ம ஆட்கள் போட்டியாளர்களை செலக்ட் பண்றாங்க. இதுல எனக்கான கேள்வி என்னன்னா, போன சீசனை கடந்து வர்றதுக்கே கடும் கஷ்டப்பட்டோம். ஏன்னா போன சீசன் உங்களுக்கே தெரியும் கடைசியில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு மொத்த சீசனுமே ஒரு மாதிரி டாக்ஸிக்கா மாறி போயிருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அந்த சீசனையும் பார்த்துட்டு அடுத்த சீசனுக்கும் அதே மாதிரி ஆட்கள் வேணும் நீங்க கேட்கறீங்க தெரியுமா, அந்த தைரியத்தை நான் பாராட்டுறேன். பட் இருந்தாலும் அதுல ஒரு சில பேர் போட்டிருந்த கமெண்ட் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஓகே தான் ஃபீல் ஆச்சு. யார் யார் அந்த நபர்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த பிக் பாஸ் சீசன் 10க்கு வந்து நிறைய ஆட்கள் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் ஆட்களை தான் எடுக்க வேண்டியிருக்கு, அதுக்கான ஆடிஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு சில பேர் வந்து அந்த ஆடிஷன் அட்டன் பண்ணதா ஒரு சில நியூஸ் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு சில பேருக்கான பேர் வந்து மைண்ட்ல வந்துச்சு, இந்த நபர்கள்லாம் கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. அதெல்லாம் யார் யார் அப்படிங்கறத மொத்தமா பாத்திரலாமா? சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோன்னு ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நான் நிறைய பேருக்கான வீடியோஸ் பார்த்துட்டேன் ப்ரோ. நிறைய பேருக்கான வீடியோஸ்ல கமெண்ட் செக்ஷன் போய் பார்த்தா ஜெய்மணிவேல் அப்படிங்கிற ஒரு நபருக்கான பேர் வந்து வந்துகிட்டே இருக்கு. ஜெய்மணிவேல் வந்து இந்த சீசன் வந்தா நல்லா இருக்கும் ப்ரோ. ஏன்னா லாஸ்ட் சீசன்ல இருந்து இந்த பேர் நம்மளால பார்க்க முடியுது. ஜெய்மணிவேல் யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவர் வந்து ஒரு யூடியூபர், ஓகேவா, ரோஸ்ட் பண்ணுவார். நிறைய ஜோடிகள் வந்து இந்த இன்ஸ்டாகிராம்ல சுத்திட்டு இருக்குல்ல, ஜோடிகள் ஜாடிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிடிச்சி போட்டு தலைவர் ரோஸ்ட் பண்ணிட்டு இருப்பாப்ல. அந்த ஒரு நபர் இந்த பிக் பாஸ்ல இருந்தா வேற லெவல்ல இருக்கும் ப்ரோன்னு சொல்லிட்டு போன சீசன்ல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சீசனும் மக்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. கேங்ஸ்டர் அசம்பிள், ஜெய்மணிவேல் இந்த சீசன் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பல பேர் போட்டுட்டு இருக்காங்க. எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஏன்னா உள்ள கொஞ்சம் ரோஸ்ட் பண்றதுக்கும் ஆள் வேணும். ஏன்னா ரோஸ்ட் பண்ணா வம்பு அங்க கிளம்பும், வம்பு கிளம்புனா சண்டை வரும், சண்டை வந்தா கண்டென்ட் வரும். ஸோ அதுக்கு நானும் ஆசைப்படுறேன். பட் பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஜெய்மணிவேல் வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணாரா, உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. ஸோ அதனால வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. அடுத்தது லாஸ்ட் சீசன் ஒரு பேர் அடிபட்டுச்சு. அந்த நபர் வந்து இந்த சீசன் கண்டிப்பா இருப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. அதுதான் புவியரசன். லாஸ்ட் சீசனே புவியரசனை பத்தி நம்ம பேசியிருந்தோம், கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. ஸோ புவியரசன் அவர்கள் இந்த சீசன்ல கண்டிப்பா இருப்பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. லாஸ்ட் சீசன் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா ரயான் மாதிரி புவியரசன் வந்து வீட்டுக்குள்ள போய் மாஸ் பண்ணுவாரு, டாஸ்க்லாம் அடிச்சு பறக்க விடுவாருன்னு சொல்லிட்டு லாஸ்ட் சீசனே பேசியிருந்தேன். பட் என்னமோ தெரியல, கடைசி நேரத்தில் புவியரசனால உள்ள போக முடியல. இந்த வருஷம் கண்டிப்பா புவியரசன் உள்ள போவாருன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. எதிர்பார்க்கிறேன் ப்ரோ, புவியரசன் ப்ரோ எதிர்பார்க்கிறேன். ஏன்னா டாஸ்க் பண்றதுக்கு ஆள் வேணும் ப்ரோ. டாஸ்க் இறங்கி பண்ணி அடிச்சு பறக்க விடுறதுக்கு ஆள் வேணும். ஏன்னா லாஸ்ட் சீசன்ல சத்தியமா சொல்றேன், உள்ள டாஸ்க் வச்சதே கம்மி தான். அது வேற கதை வச்சுக்கோங்களேன், ரொம்ப டம்மி டாஸ்க் தான் இருந்துச்சு. இருந்தாலும் அந்த டம்மி டாஸ்கையும் ரொம்ப டம்மியா பண்ணாங்க. ஸோ டாஸ்க்கை ஃபயரா பண்றதுக்கு ஆள் வேணும். அந்த வகையில் புவியரசன் மாதிரி ஆள்லாம் உள்ள போனா ஃபயரா இருக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. அடுத்தது எனக்கு பிடிச்ச ஒரு போட்டியாளர், எனக்கு பிடிச்ச இது வந்து என்னோட இதுலேயே நான் வச்சுக்கிறேன், சரியா? நீங்க என்னோட லிஸ்ட்ல எழுதிக்கலாம். செகண்ட் லோ ஷோ எவ்வளோ பேர் பார்க்கிங்கன்னு தெரில, அதை நான் கூட ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ ஒரு 1 வீக்காக பண்ணல, ஏன்னா கொஞ்சம் வேலையாக சுற்றிட்டு இருக்கேன். பார்க்கலாம் அது என்னன்னு சொல்லிட்டு. செகண்ட் லோ ஷோல தேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்திருந்தார். அவரை பார்க்கும்போது இவர்கிட்ட இருந்து நிறைய கண்டென்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்துச்சு. ஏன்னா அந்த ஷோ கொஞ்சம் ஃபாலோ பண்ணேன். அந்த வகையில் தேஜஸ் அவர்கள் இந்த பிக் பாஸ்ல வந்தா கண்டிப்பா கண்டென்ட் இருக்கும். காதலுக்கு காதல், ரொமான்ஸ்க்கு ரொமான்ஸ், நாய் குலைக்கணுமா, நாயை குலைக்க விட கூட தலைவன் தயாரா இருப்பாரு. அந்த அளவுக்கு ஒருத்தான ஒரு போட்டியாளர். ஸோ தயவு செய்து தேஜஸை உள்ள பிடிச்சி போடுங்க. தேஜஸை மட்டும் பிக் பாஸ்ல பிடிச்சி போட்டீங்கன்னா சத்தியமா நமக்கு கண்டென்ட் இருக்கும். எவ்வளவு பேர் ஒத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அந்த வகையில் தேஜஸ் அவர்கள் இந்த பிக் பாஸ்ல வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அடுத்தது நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல போட்ட ஒரு பேர், அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமர் அவர்கள். பார்த்துருப்பீங்க, விஜய் டிவியில் காமெடியனா சுற்றிட்டு இருக்காப்புல. குக்கு வித் கோமாளியை இந்த சீசன் தூக்கி நிறுத்துறது ராமர் அவர்கள் தான். ஸோ அந்த வகையில் ராமர் அவர்கள் பிக் பாஸ்ல வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா 50-50 தான். ராமர் வந்து ஒருவேளை இந்த பிக் பாஸ்ல வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது 50-50 தான். ஏன்னா
ஒரு 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 ஷோல காமெடி பண்ணி சர்வே ஆகுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் ஈஸி தான். அவங்க ஏன்னா பல வருஷம் அதுக்குள்ள இருக்கனால அப்பப்போ கவுண்டரை போட்டு அந்த கவுண்டர் மிஸ் ஆனா கூட ரீடேக் அந்த மாதிரி போய் கூட தப்பிச்சுப்பாங்க. ஆனா ஒரு லைவ் ரியாலிட்டி ஷோக்குள்ள அது எடுபடுமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். அங்க ஃபுல்லா நம்மளால காமெடி எதிர்பார்க்க முடியுது. அப்பப்போ காமெடி எதிர்பார்க்கலாம், நிறைய ஃபைட்டு தான் இருக்கும். ஸோ அந்த ஃபைட்லாம் இறங்கி பண்ணுவாரா ராமர் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்கு. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் மக்கள் நிறைய பேர் போட்ட பேர், ஏன்னா நான் லாஸ்ட் வீடியோல புகழுக்கான பேரை சொல்லியிருந்தேன். அந்த வீடியோல மக்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, புகழை விட ராமர் தான் பெஸ்ட் ப்ரோ, அவர் தான் இப்போ குக்கு வித் கோமாளியா கொண்டு போயிட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில் ராமரை பிடிச்சி உள்ள போட்டா நமக்கு கண்டென்ட் இருக்கும் ப்ரோ, ஃபன் இருக்கும் ப்ரோன்னு சொல்லி சொன்னாங்க. நானும் எதிர்பார்க்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்ததா யார் பேர் அடிபட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவரஞ்சினி. இவங்களுக்கான பேர் பயங்கரமா அடிபட்டு இருக்கு. ஸோ சிவரஞ்சினி யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னா சீசன் 8 தீபக் அவர்களை தெரியும்ல. ஸோ தீபக் அண்ணனோட ஒய்ஃப். ஸோ அவங்க தான் சிவரஞ்சினி. ஸோ இவங்க இந்த வீட்டுக்குள்ள வர்றதா ஒரு சில நியூஸ் வந்து அடிபட்டுட்டே இருக்கு. ஆக்சுவலா இவங்களுக்கான பேரை லாஸ்ட் சீசன் நம்ம பேசியிருந்தோம். கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. சிவரஞ்சினி அவர்கள் உள்ள வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு மாதிரி போல்டா பேசுவாங்க. அந்த சீசனே நம்ம பார்த்தோம். உள்ள வந்தப்போ ஒரு மாதிரி போல்டா பேசி அடிச்சு பறக்க விட்டாங்க. ஸோ அந்த வகையில சிவரஞ்சினி அவர்கள் இந்த சீசன்ல வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் எதிர்பார்க்கிறேன். ஆக்சுவலா 2 பேர் மாத்தி மாத்தி அடிபட்டு இருக்கு. சிவரஞ்சினி அவர்களுக்கான பேரும் அடிபடுது. அப்புறம் லாஸ்ட் சீசன் அவர் பேர் என்ன, ஐயோ அவர் பேரே மறந்துட்டீங்க, அமித் அவர்கள். அமித்துக்கு பதிலா அமீர்னு சொல்லி தொலைஞ்சு விட்டேன் லாஸ்ட் வீடியோல. அமித் அவர்களுக்கான ஒய்ஃபுமே உள்ள வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வரட்டும், நல்லா தான் இருக்கும் கைஸ், நல்லா இருக்கும் பேசுற ஒரு நபர்கள். ஸோ உள்ள வந்து சண்டை காட்சிகளை பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் சிவரஞ்சினி அவர்கள் இந்த சீசன்ல இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா விஜே சோபனா அவர்கள். ஆக்சுவலா விஜே சோபனா லாஸ்ட் சீசன் உள்ள போக வேண்டியது ப்ரோ. நீங்க என்ன நினைச்சாலும் சரி, விஜே சோபனா உள்ள போக வேண்டியது. பட் உள்ள ஆல்ரெடி ஒரு பக்காவான கண்டென்ட் கிரியேட்டர் இருந்தாங்க, யார், விஜய் பாரு அவர்கள். அதனால திரும்ப சோபனா உள்ள தூக்கி போட்டா மாத்தி அடிச்சுப்பாங்க, அது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு சோபனா அவர்கள் உள்ள போடல போல. அதனால இந்த வருஷம் விஜய் சோபனா அவர்கள் கண்டிப்பா உள்ள போவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் எதிர்பார்க்கறேன்க்கா, உன்னோட சண்டை காட்சிக்கு நான் எதிர்பார்க்கிறேன். லாஸ்ட் சீசன் பாரு போய் ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் நீங்க போய் அடிஞ்ச எல்லாரும் பறக்க விடுவீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்ததா பல சீசனா அடிபட்டு ஒரு நபர் தான் குக்கு வித் கோமாளியை சேர்ந்த அஸ்வின் குமார் அவர்கள். உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் அஸ்வின் குமார் அவர்களுக்கு ஒரு குட்டியா ஃபேன் பேஸ் இருக்கத்தான் செய்யறாங்க. அவங்களும் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க, அஸ்வின் குமார் ஏதாச்சும் மூவிலையாச்சும் வருவார், இல்லை ஏதாவது ஷோவிலையாச்சும் வருவார், எங்கேயாச்சும் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பாவம் அந்த மனுஷனை காணும். அவர் ஒரு மாதிரி பைக் ரேஸ்ல போயிட்டு இருக்காப்ல. அந்த வகையில் அஸ்வின் குமார் அவர்கள் இந்த சீசன்ல இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. நான் எதிர்பார்க்கிறேன் ப்ரோ, நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா காதல் கண்டென்ட் வேணும்ல, எங்களுக்கு சண்டை காட்சிகள் மட்டும் தான் வேணும்னு இல்லை, காதல் கண்டென்ட்டும் வேணும். எப்படி லாஸ்ட் சீசன் மாதிரி காலைல ஆனால் தண்ணி பழம் சண்டை போடுவாங்க, நைட் ஆனால் பல பேர் வந்து காதல் கண்டென்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான், அந்த மாதிரி எதிர்பார்க்குறோம். அதுக்குன்னு தண்ணி பழம் மாதிரி ஆள் எதிர்பார்க்கலங்க, தண்ணி பழம் மாதிரி ஆள் எதிர்பார்க்கல. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. அடுத்தது அதே குக்கு வித் கோமாளியை சேர்ந்த உமர் அவர்கள். ஸோ இவருமே இந்த சீசன் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு வளச்சொலைஞ்சு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம தெரில காய்ஸ், எல்லாமே அவங்களுக்குள்ளே எடுத்துக்கிறாங்க. அதனால இந்த ஷோ எங்கே போய் நிற்கும்னு தெரில. பட் உமர் அவர்களுக்கான பேர் வந்து பயங்கரமாக அடிபடுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. அடுத்தது இந்த ஒரு நபருக்கான பேர் வந்து அடிபட்டுக்கிட்டே இருக்கு கைஸ். லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன், மகாநதி சீரியல்ல இருந்து லட்சுமி பிரியா. ஸோ இவங்க வந்து கண்டிப்பா இந்த சீசன்ல இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிபட்டு இருக்கு. ஏன் மக்கள் கூட கமெண்ட் செக்ஷன்ல எல்பின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. வந்தா நல்லா இருக்கும், ஏன்னா நல்ல ஒரு ஃபேன் பேஸ் வச்சிருக்காங்க. அதை வச்சே ஒரு 40-50 நாள் சர்வே ஆக முடியும். ஸோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா டைட்டில் கூட அடிக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. ஸோ லட்சுமி பிரியா அவர்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா செகண்ட் லோ ஷோவில் உள்ள பிரியங்கா அவர்கள். இது வந்து என்னோட கருத்து கைஸ், இவங்க வந்து என்னோட கருத்து. பிரியங்கா அவர்கள் இந்த பிக் பாஸ்குள்ள இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் கண்டென்ட் இருக்கும். ஏன்னா பிரியங்காவை பொறுத்தவரைக்கு ஒரு மாதிரி சண்டை செய்யறதுக்கும் தயங்க மாட்டுக்காங்க, காதல் பண்றதுக்கும் தயங்க மாட்டுக்காங்க, ஒரு மாதிரி இறங்கி சம்பவம் செய்யறாங்க. அந்த வகையில் பிரியங்கா அவர்கள் பிக் பாஸ்குள்ள இருந்தாங்கன்னா எல்லா வகையான கண்டென்ட் நம்ம பார்க்கலாம். இன்னொன்று ஃபிட்னஸ் ஃப்ரீக்காகவும் இருக்காங்க. ஸோ டாஸ்க் எதாவது இருந்துச்சுன்னா பறந்து அடிப்பாங்க, கண்டிப்பாக அடிப்பாங்க. ஓகேவா, லாஸ்ட் சீசன் நிறைய சோத்து மாடுகள்லாம் வீட்டுக்குள்ளே இருந்துச்சு, அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. ஸோ இறங்கி சம்பவம் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த வகையில் பிரியங்கா அவர்கள் வந்தா நல்ல ஒரு போட்டியாளராக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கான கருத்துன்னு சொல்கிறேன், மறக்காம கமெண்ட்ல போடுங்க, பார்க்கலாம் யார் யார் வரான்னு சொல்லிட்டு. பட் அப்டேட் அப்படிங்கிறது பெருசாக லீக் ஆக மாட்டேங்குது. லீக் ஆகிறதுக்கு ஒன்று ஏதாவது பண்ணாதானே லீக் ஆகும். எந்த ஒரு விஷயமும் பண்ண மாதிரியும் தெரியல. ஏன்னா வீடும் இப்போதான் வேலை போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ப்ரொமோ சத்தத்தையே காணும், ஐலோகெல்லாம் வந்துடும் சொல்லி பார்த்தா சத்தத்தையே காணும். அந்த வகையில் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேபி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது ப்ரொமோ வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. வந்திருந்திருக்கலாம், மேபி வந்திருந்திருக்கலாம். ஏன்னா நான் வந்து இந்த வீடியோ வந்து இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன்னா நாளைக்கு தான் போடுவேன்.
ஏன்னா நான் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு சில வேலைகளாக நேட்டிவ் போகிறேன், அதனால இப்போ அவசரமாக ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால மேபி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது முந்த நாள் கூட ப்ரொமோ வந்திருக்கலாம், இல்லை இன்னைக்கு கூட ப்ரொமோ வந்திருக்கலாம், இல்லை நாளைக்கு ப்ரொமோ வந்தால் நானே வந்து வீடியோவில் பேசிடுறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்க கைஸ், உங்கள் மனசில் இருக்க அந்த ஒரு நபர், இந்த நபர் வந்தால் நல்லா இருக்கும்னா யாரை சொல்லுவீங்க? அது மட்டும் இல்லாமல் பழைய போட்டியாளர்களில் இந்த ஆள் மாதிரி ஒரு நபர் இந்த சீசனில் வந்தால் நல்லா இருக்கும்னா யாரை சொல்லுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. விஜய் பார்வு வரணுமா உங்களுக்கு? விஜய் பார்வு ஒரு சீசன் போதாதா?